கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 நாளாகமம் அதிகாரம் 17 கேள்விகளும் பதில்களும். நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் என்று நாத்தானிடம் கூறியவன் யார்? தாவீது. நாத்தான் என்பவன் யார்? தீர்க்கதரிசி. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று தாவீது கூறினான். திரைகளின் கீழ். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் யார் யாரிடம் கூறியது? நாத்தான் தாவீதிடம். தாம் வாசமாயிருக்க தமக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? தாவீதிடம். இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு ஆலயத்தில் வாசம் பண்ணாதவர் யார்? கர்த்தர். ஒரு கூடாரத்தில் இருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்தில் இருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனவர் யார்? கர்த்தர். எவைகளின் பின்னே நடந்த தாவீதை கர்த்தர் எடுத்தார்? ஆடுகள் பின்னே. கர்த்தர் யாரை தாவீதுக்கு முன்பாக நிர்மூலமாக்கினார்? தாவீதின் சத்துருக்களை. கர்த்தர் தாவீதுக்கு யாருக்கு ஒத்த நாமத்தை உண்டாக்கினார்? பூமியில் இருக்கிற பெரியோர்கள். கர்த்தர் யாருக்கு ஒரு இரத்தை ஏற்படுத்தினார்? தம் ஜனமாகிய இஸ்ரவேல். கர்த்தர் யாருடைய சத்துருக்களை கீழ்ப்படுத்தினார்? தாவீதுடைய. கர்த்தர் தாவீதுக்கு டேஷ் கட்டுவார்? ஒரு வீட்டை. கர்த்தர் தாவீதின் சந்ததியின் டேஷ் நிலைப்படுத்துவேன் என்று கூறினார்? ராஜ்யத்தை. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுபவன் யார்? தாவீதின் புத்திரன். கர்த்தர் தாவீதின் புத்திரனின் டேஷ் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கூறினார்? சிங்காசனத்தை. யாரை விட்டு தமது கிருபையை விலக பண்ண மாட்டேன் என்று கர்த்தர் கூறினார்? தாவீதின் புத்திரன். கர்த்தர் எங்கெங்கே தாவீதின் புத்திரனை நிலைக்க பண்ணுவேன் என்று கூறினார்? தம் ஆலயத்திலும் ராஜ்யத்திலும். தாவீதின் டேஷ் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் கூறினார்? ராஜாசனம். தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கூறியவன் யார்? நாத்தான். கர்த்தர் தாவீதின் வீட்டை குறித்து எப்படிப்பட்ட காலத்து செய்தியை சொன்னார்? வெகு தூரமாயிருக்கும் காலம். கர்த்தர் தாவீதை எப்படிப்பட்ட சந்ததியின் மனுஷனாக பார்த்தார்? மகா மேன்மையான சந்ததி. கர்த்தர் தமது ஜனத்தை எதற்கு நீங்களாக்கி மீட்டார்? எகிப்து. என்றைக்கும் தமது ஜனமாயிருப்பதற்கு கர்த்தர் யாரை நிலைப்படுத்தினார்? இஸ்ரவேலர். தாவீதை குறித்து நல்ல விசேஷத்தை சொன்னவர் யார்? கர்த்தர். கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது தாவீது எதை குறித்து கூறினான்? தனது வீட்டை குறித்து. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.